நமக்கு தெரிந்து உலகத்தை மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு பார்த்த தலைவர்கள் 2 பேர். ஒன்று உலக அளவில் கார்ல் மார்க்ஸ், 2 தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள். பெரியார் எனும் மனிதாபிமானிக்கு தமிழகம் எங்கும் சிலைகள் உண்டு. உலக மனிதாபிமானி கார்ல் மார்க்ஸுக்கு இதுவரை சிலை இல்லை. கொல்கத்தாவில் மட்டும்தான் கார்ல் மார்க்ஸுக்கு சிலை இருந்தது. அந்த குறையை போக்கும் வண்ணம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று கன்னிமரா நூலகத்தில் நல்ல பிரம்மாண்டமான உயிரோட்டமான கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வைத்தார். கார்ல் மார்க்ஸை பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது. திராவிட இயக்கத்தினர், திமுகவினர் தங்கள் குழந்தைகளுக்கு இன்னமும் கூட கார்ல் மார்க்ஸ் என பெயர் வைத்து மகிழ்கின்றனர். கார்ல் மார்க்ஸால் தான் இந்த உலகம் மாறியது. தொழிலாளர்களை பிணைத்திருந்த அடிமை சங்கிலி அறுபட்டது. முதலாளிகளால் நாய் போல நடத்தப்பட்ட தொழிலாளர்கள் உரிமைகளை பெற்றனர். 8 மணி நேர வேலை, போனஸ், பேறுகால விடுப்பு, வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு. அது மட்டுமல்லாமல் நில பங்கீடு. ஒரு காலத்தில் நில உடைமையாளர்கள் கிராமத்தையே வளைத்து வைத்திருப்பார்கள். மற்றவர்கள் அவர்களுக்கு அடிமையாக தான் இருப்பாங்க. கார்ல் மார்க்சின் கொள்கையால் தான் நிலங்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டன. இன்றைக்கு உலக மக்கள் தொகையில் 50% பேர் கார்ல் மார்க்சின் கொள்கையை ஏற்றுக்கொண்ட அரசாங்கத்தால் வழிநடத்தப்படுபவர்கள் தான். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சிலையை சிறந்து வைத்து சிறப்பு செய்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும்.